நடைபெற இருக்கின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப இருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக தமிழ்நாடு மாநிலம் தொடர்ந்து ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த காலத்தில் நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகள் என்பதும் பாரபட்சமாக இருந்தாலும் கூட பரிந்துரைத்த அளவிற்கு கூட தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடுபடவில்லை. வரி பங்கீடு என்பதில் மாநில அரசுகளுக்கு எந்த அளவிற்கு பங்கு தர வேண்டுமோ அதில் குறிப்பாக மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுக்கு தரவில்லை என்பதும், இப்பொழுது இருக்கின்ற 41 என்பதை அதிகமாக்கி 50 விழுக்காடு தரப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதிக்குழுவிடம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது குறித்து எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது இன்னும் ஏற்றளவில் தான் இருக்கிறதே தவிர முன்னேற்றம் எதையும் காணவில்லை. அதற்காக எந்த நிதி ஒதுக்கீடும் செய்யவில்லை. இயற்கை பேரிடரின் போது கேட்கப்பட்ட 39,000 கோடிக்கு மாறாக வெறும் 287 கோடி தான் தரப்பட்டிருக்கின்றது. ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்ய வேண்டிய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய பங்குகள் எதையும் தருவதே இல்லை. ஆக இப்படி மாற்றாந்தாய மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு நடந்து கொள்வது என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை இப்படி வஞ்சிப்பதன் மூலம் இந்த ஆட்சியினுடைய செல்வாக்கை குறைக்கலாம் என்று அவர்கள் கருதலாம். ஆனால் அது இயலாது. ஆனால் அதே நேரத்தில் மாநிலத்து மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் மாநில அரசுக்குத்தான் உண்டு. அந்த வகையில் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அரசு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி வருகிற போது அதற்குரிய நியாயமான நிதி ஒன்றிய அரசு வழங்காமலே வருவதை நாங்கள் இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முக்கியத்துவம் கொடுத்து எழுப்புவோம். அதுபோல அதானி பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எல்லா பிரச்சனைகளும் இந்த சற்றேறக்குறைய ஒரு மாத காலம் நடக்கப் போகிற இந்த கூட்டத்தொடரில் எழுப்பப்படும். நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து செல்கின்ற காரணத்தினால் மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் இருக்கின்ற உறுப்பினர்கள் மாநில நலன் கருதி என்னென்ன தேவையோ அதை அந்த இடத்துல நாங்கள் கோரிக்கைகளாக எடுத்து வைப்போம். அதாவது நீங்க கேட்டது ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னோம். நீங்க அடுத்து கேட்கறதுக்கு முன்னாடி சொன்னோம் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏற்கனவே இண்டன்பர்க் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பெரிய போராட்டம் நடைபெற்றது. ஆனால் அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும், அந்த குழு அந்த பிரச்சனை குறித்து பரிசீலிப்பதற்கு என்று சொன்னோம். அது கேட்டுக்கொள்ளவில்லை. ஆக இப்படி தொடர்ந்து வருகிற போது இது மாதிரி பிரச்சனைகளையும் நாங்கள் பேச வேண்டும். முக்கியத்துவம் கொடுப்பது மாநிலத்தினுடைய தேவைகளை கருதி நாங்கள் வஞ்சிக்கப்படுவது குறித்து, அதே நேரத்தில் மற்ற பிரச்சனைகளையும் பேச வேண்டிய நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான முறையில் நாங்கள் பேசுவோம். அதை அங்க பேசுவோம், அப்ப விவரமாக பேசுவோம். இப்போது இங்கே அதை விளக்கமாக எடுத்து சொல்வதை விட எங்களுடைய முக்கியமான வலியுறுத்தல் என்பது வரப்போகிற இந்த ஒரு மாத காலத்தில் மாநில நலன்கள் குறித்தும் மாநில அரசு எப்படி ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது என்பதை குறித்தும் இரு அவைகளுடைய உறுப்பினர்களும் எடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் 200 இடங்களுக்கு குறையாமல் நிச்சயமாக வெற்றி பெறும். மீண்டும் கழக ஆட்சி என்பதை விட 200 இடங்களுக்கு குறையாமல் பெற வேண்டும் என்பது எங்கள் இலக்கு. அதை நாங்கள் நிச்சயமாக அடைவோம்.